இதே அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு என்ன சொன்னார், திருப்பதியில்னா 4 முழுக்க நிற்கிறீங்கல்ல, ஏன் இங்கே நிற்கிறது கஷ்டமா இருக்கான்னு கேட்டு வந்த பக்தர்களை இழிவுபடுத்தியவர்கள். இன்னைக்கு வக்ஃபு சொத்தில் தான் அறிவாலயங்களுக்கான வாகனம் நிறுத்தும் இடம் வரைக்கும் ஆக்கிரமிக்கப்பட்டு அதுக்கு ஏதோ பேருக்கு வாடகை கொடுத்து நடத்துறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய மோசடி. ஜவாஹிருல்லா போன்ற அயோக்கிய தலைவர்களும் தமிமுன் அன்சாரி போன்றவர்களும் ஆளூர் ஷானவாஸ் நவாசினி போன்றவர்கள் இவங்க வந்து தாஜா பண்ணிக்கிட்டு இவர்களுக்கு எம்பி சீட்டு இவர்கள் எம்எல்ஏ சீட்டுக்காக இஸ்லாமிய சமூகத்தை பலி கொடுத்தாங்க. அதனால சொத்துக்கள் இல்லாம மக்கள் அலைஞ்சாங்க. இந்து கோயில் கட்டுறதுக்காக இது நான் இஸ்லாமியர்களால் வழங்கப்பட்டது இடம். இது கேலியா தெரியலையா உங்களுக்கு, நகைச்சுவையா தெரியலையா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட அந்த கோவிலுக்கு நீங்க 50 ஆண்டுகளுக்கு முன்னால 100 ஆண்டுகளுக்கு முன்னால இது வக்ஃபு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அவன் பைத்தியக்காரன் நான் கேட்கிறேன். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை அணியின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம். வாழ்க வளமுடன். திராவிட மாடல் அரசு, திமுக அரசு, இந்துக்களுக்கு விரோத அரசு அப்படின்லாம் பிஜேபி ரொம்ப நாளாக சொல்லிட்டு வருங்க. ஆனால் பாருங்களேன், அவங்க இந்து அறநிலைத்துறையை வைத்து இப்போ திருச்செந்தூரில் குடமுழுக்கு நடத்திட்டாங்க. இதுக்கு முன்னால் இந்து முன்னணி நடத்துறதுக்கு முன்னாலேயே முருகன் மாநாட்டை அவங்க நடத்துகிறாங்க. அப்போ இந்துக்களுக்கு எந்த விதமாக விரோதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, அது தப்பு இல்லையா? அது இதில் என்ன பெரிய சாதனையை நீங்கள் பார்த்துட்டீங்க. அவர்களுடைய கடமை அல்லவா இந்து அறநிலையத்துறைனா ஒவ்வொரு கோவில்கள்லையுமே வந்து மராமத்து பணிகள் செய்வதிலிருந்து அந்த மக்களுக்கான சேவைகள் செய்வதை அந்த கோவில் வருமானத்திலிருந்து செய்யணும். ஆனால் கோவில் வருமானத்திலிருந்து எடுத்து நாங்கள் கல்லூரி கட்டுவோம், கோவில் வருமானத்திலிருந்து எடுத்து பல்வேறு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுவோம் அப்படின்னா இது என்ன இந்து அறநிலையத்துறை? அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நம்பர் 1. 2வது, கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இதே திருச்செந்தூரில் எந்த அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள்ன்றதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னால் நாளிதழ்கள் நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். அவர்கள் தங்குவதற்கு சரியான இடம் இல்லை, வாகன நிறுத்தம் சரியாக அமைக்கப்படலை. அதே போன்று ஏராளமானவர்கள் வரிசையில் நின்று தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதே அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு என்ன சொன்னார், திருப்பதியில்னா 4 முழுக்க நிற்கிறீங்கல்ல, ஏன் இங்கே நிற்கிறது கஷ்டமாக இருக்கான்னு கேட்டு வந்த பக்தர்களை இழிவுபடுத்தியவர்கள். இப்போ இவர்கள் வந்து சில செயலை செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக இவர்கள் செய்ய வேண்டும். அந்த அமைச்சரவையில் இருக்கிறாங்க, அந்த பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை கூட அவர்கள் ஒழுங்காக செய்யவில்லை. அறநிலையத்துறையினுடைய பணம் என்பது பல்வேறு தவறான வழிக்கு பயன்படுத்துகிறது. அதை கல்லூரிகள் கட்டுறாங்கன்னு சொல்றீங்க, மக்கள் தங்குறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறாங்கன்னு சொல்றீங்க, அது தவிர வேற ஒன்றும் தவறாக ஒன்றும் செலவழிக்கலையா? அது வந்து கோவில்களிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கோவில்களிலிருந்து வரக்கூடிய வருமானம் என்பது அந்த கோவிலை புனரமைப்பது, அந்த கோவில் வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவளிப்பது, அந்த கோவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கான தேவைகளை ஏற்பாடு செய்து தருவது. இன்னைக்கு அது இல்லையே. கோவில் சிதிலமடைந்திருக்கிறது, அதில் வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் வேறு ஒன்றில் செலவு செய்வீர்கள் என்றால் அது எப்படி நியாயமா இருக்கும்? வக்ஃபில் இருக்கிற சொத்துக்கள்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கான செலவு செய்யப்படுது இல்லையா? வக்ஃபு சொத்துக்களை பொறுத்தவரை இன்றைக்கு முழுமையாக திமுக காரர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில். இது மாதிரி ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ்காரர்கள், கம்யூனிஸ்ட், மற்ற அந்தந்த ரீஜனல் பார்ட்டி யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு தான் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வக்ஃபு சொத்தை பொறுத்த வரைக்கும் 8.5 லட்சம் சொத்துக்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். 8.5 லட்சம் சொத்துல இன்றைக்கு எத்தனை சொத்துக்கள் வருமானம் ஈட்டக்கூடிய சொத்துக்களாக இருக்கிறது? அதன் மூலம் இஸ்லாமியர்கள் என்ன பயனடைந்திருக்கிறார்கள்? ஏழை இஸ்லாமிய பெண்களுக்கு கல்வியில அல்லது முன்னேற்றத்துல, தொழில் வளர்ச்சியில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? எதுவுமே இல்லை. இன்றைக்கும் ஏழைகளாக இருக்காங்க. கல்விக்கு கூட மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த நிதியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வரக்கூடிய வருமானம் ஏன் வரல? இல்லை, நான் கேட்கணும், வக்ஃபுக்கு உள்ள சொத்து இருக்கு இல்லையா, அதில் வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தானே செலவு பண்ணுறாங்க, அவங்க வேற மதத்துக்கு ஒன்றும் செலவு பண்ணலையே. வக்ஃபு சொத்து என்பது தனிநபருடைய சொத்து. இந்த மசூதியில் இன்ன பணிகளுக்காக அப்படின்னு ஒருத்தர் எழுதிட்டாருன்னா அதுக்காகத்தான் செலவிடப்படணுமே தவிர அதில் கொண்டு போய் காலேஜ் கட்ட முடியாது, அது இன்னும் பிற விஷயங்களுக்கு செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு வக்ஃபு சொத்தில் தான் அறிவாலயங்களுக்கான வாகனம் நிறுத்தும் இடம் வரைக்கும் ஆக்கிரமிக்கப்பட்டு அதுக்கு ஏதோ பேருக்கு வாடகை கொடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய மோசடி. ஆனால் இவர்களே என்ன செய்கிறாங்கன்னா, திமுக காரர்களை நாங்கள் தான் வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாரன், நாங்கள் வந்து வக்ஃபு சொத்தை மீட்கப் போகிறோம் என்று வக்ஃபு சொத்துக்களை திருடக்கூடியவர்களே ஒரு சூழ்ச்சியை அகில இந்திய அளவில் இந்த சட்டத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இஸ்லாமியர்களாலேயே பார்க்கப்படுது. எல்லா இஸ்லாமியர்களும் வக்ஃபு இந்த தடை சட்டத்தை வந்து யாரும் இது பண்ணல, ஆதரிக்கலை. ஆனால் நீங்கள் ஆதரிக்கிறீங்க.
எல்லா இஸ்லாமியர்களும் வக்ஃபு சட்டத்தை வந்து எதிர்க்கிறார்கள் என்பதே ஒரு மாயை தோற்றம். எந்த இஸ்லாமியர்கள்ட்ட போய் பேசுனீங்க? எந்த இஸ்லாமிய பகுதி மக்களை சந்திச்சு இந்த வக்ஃபு சட்டத்துல எதை, எந்த ஷரத்து உங்களை பாதிக்கும் நீங்க போய் கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஜவாஹிருல்லா என்பவர் ஒரு அரசியல் கட்சிக்காக ஆதாயம் தேடுவதற்கு இஸ்லாமிய மக்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு அவமானகரமான இஸ்லாமிய அடையாளத்தில் உள்ளவரை தவிர அவரை எப்படி நீங்க இஸ்லாமிய சமூகத்தின் பிரதிபலிப்பா சொல்லுவீங்க? நான் கேட்கறது என்னன்னா, இப்போ ஆம்பூர்ல அல்லது வாணியம்பாடியில் அல்லது ராமநாதபுரத்துல அல்லது இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மேலப்பாளையத்தில் இங்கெல்லாம் போய் மக்கள்கிட்ட கேட்டீங்களா? மக்களுக்கு தெரியாது. இவர்கள் நிர்பந்தப்படுத்துகிறார்கள். வக்ஃபு சட்டம் வந்துவிட்டால், புதிய திருத்தம் வந்துவிட்டால் இஸ்லாமிய சொத்துக்கள் பிடுங்கப்பட்டு விடும், அது இந்து கோவில்களுக்கு தரப்பட்டு விடும் என்று சட்டத்தில் இல்லாத விஷயங்களை ராசா போன்ற அயோக்கியர்களும் ஜவாஹிருல்லா போன்ற 2 எலும்பு துண்டுகளுக்காக, சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக தன் சமூகத்தை பலி கொடுக்க துணிந்து சுய கட்சியை ராஜினாமா பண்ணிட்டு இவர் போய் என்ன கட்சியில திமுகவில் போய் சேர்த்து உறுப்பினராகி உதயசூரியன் நின்று வெற்றி பெற்றவர். இவர்கள் முஸ்லிம்களுக்காக என்ன குரல் கொடுக்குறாங்கன்னு நான் கேள்வி கேட்கிறேன். இல்ல, நீங்க அந்த சொத்தை பத்தி சொல்றீங்க, அதுல வந்து இந்துக்களுக்கும் மற்ற மதத்தவரும் இடம்பெறலாம், அதுவே தப்பில்ல வார்த்தையே. தவறுன்னு நீங்க எப்ப சொல்லல? இந்து அறநிலையத்துறையில ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்தவரோ ஒரு அடிப்படை வேலை கூட வாங்க முடியாது இல்லையா? இப்ப நானுமே அதை தாங்க சொல்றேன். இந்த புதிய திருத்த சட்டம் சொல்லுகிறது வக்ஃபு என்பது நிர்வகிக்க எதற்காக, வக்ஃபு என்கிற சொத்து என்பது இஸ்லாமியர்கள் தான் தரணும். ஏன் வக்ஃபுன்றது என்ஜிஓ வேற, வக்ஃபு வேற. இஸ்லாமியர்கள் நிறைய என்ஜிஓக்கள் நடத்துறாங்க. அதுல இந்துக்கள் தரலாம், கிறிஸ்தவர்கள் தரலாம், கடவுளே இல்லைன்னு சொல்ற கூட தரலாம். வக்ஃபு சொத்து என்பது அது இறை நம்பிக்கை சார்ந்த சொத்து. அதை கொடுப்பதனால இறைவன் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், நான் இறந்த பிறகு எனக்கு நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறது. இதை இஸ்லாமியர் மட்டும்தானே கொடுக்கணும். அப்ப ஏன் 2013 இந்த சொத்து வக்ஃபு என்பதை இந்துவும் தரலாம், கிறிஸ்துவரும் தரலாம் ஏன் காங்கிரஸ் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது? அப்படி கொண்டு வந்த பிறகு 100 ஆண்டுகளாக வக்ஃபு சொத்து என்ன இருந்ததோ அதை அடுத்த 10 ஆண்டுகள் அவ்வளவு பெரிய சொத்துக்கள் வந்தது என்றால், அப்ப இந்த சொத்து எப்படி வந்தது? அந்த சொத்துக்கள் வந்ததனால் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறதுனா, இந்துக்களுடைய பல சொத்துக்கள் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களாக, வக்ஃபு சொத்துக்களாக அறிவிக்கப்பட்டது. அது மிகப்பெரிய நாடு முழுக்க பிரச்சனையானது. அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, தன் சொத்தை தான் பாதுகாக்க வேண்டும் என்ற இஸ்லாமியர்கள் தங்கள் சொத்துக்கள், வக்ஃபு சொத்துக்களையும் அங்கங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் அபகரிப்பதை தடுக்க முடியாமல் இருந்தாங்க. ஏன்? ஜவாஹிருல்லா போன்ற அயோக்கிய தலைவர்களும், தமீமுன் அன்சாரி போன்றவர்களும், ஆளூர் ஷானவாஸ், நவாஸ்கனி போன்றவர்கள் இவங்க வந்து தாஜா பண்ணிக்கிட்டு இவர்களுக்கு எம்பி சீட்டு, இவர்கள் எம்எல்ஏ சீட்டுக்காக இஸ்லாமிய சமூகத்தை பலி கொடுத்தாங்க. அதனால சொத்துக்கள் இல்லாமல் மக்கள் அலைஞ்சாங்க. நான் முடிச்சுக்கிறேன். ஆனால் நாங்க என்ன சொல்றோம்னா, இஸ்லாமியர்கள் தான் வக்ஃபு சொத்தை தர வேண்டும் என்று இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். காங்கிரஸ் கொண்டு வந்தது இஸ்லாமிய நம்பிக்கைக்கே எதிரானது. வக்ஃபு என்பது இஸ்லாமியர்கள் தர வேண்டிய சொத்தை எல்லோரும் தரலாம் என்று வக்ஃபு என்பதை என்ஜிஓ மாதிரி இவர்கள் மாற்றினார்கள். அது தவறு. அதை நாங்கள் சரியில்லை. நிர்வகிக்கிறதுக்குள்ள நிர்வகிக்கக்கூடிய கமிட்டி இருக்கு இல்லையா, அதுல வந்து இஸ்லாமியர் அல்லாத ஒரு மதத்தர் இருக்கலாம் சொல்றது இல்லையா, அது எப்படி சரியா? இஸ்லாமியர் அல்லாதவர் சொத்து கொடுக்கலாம். இஸ்லாமியர் அல்லாதவர் கொடுக்கக்கூடிய சொத்தை மற்றவர்கள் அபகரிக்கலாம். அதை தட்டி கேட்பதற்கு ஒரு ஹிந்து போய், எப்ப நான் இந்த சொத்து இதுக்காக தானே கொடுத்தேன் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் கிடையாது, நீ சொத்து கொடுத்துட்டு அதோட வேலை முடிஞ்சு போச்சுன்னு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் கூட்டு மொத்தமா கொள்ளையடிச்சா அவன் என்ன பண்ணுவான்? அப்ப அவனுடைய உரிமை எங்க போறது? நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அந்த சொத்துக்கள் வேணான்னு சொல்லி இருந்தா இந்த பிரச்சனை இல்லை. திரும்பவும் சொல்றேன், 100 ஆண்டு காலங்கள் என்ன அந்த சொத்தில் இருந்ததோ, 1913 இருந்து 2013 வரைக்கும் எவ்வளவு சொத்துக்கள் இருந்ததோ அந்த சொத்துக்கள் இந்த திருத்தம் வந்த பிறகு அப்படியே டபுள் மடங்கா மாறுதுன்னா, பெரும்பான்மை இந்துக்களும் அதில் வழங்கி இருக்கிறார்கள் என்றால் அவனுக்கான உரிமைக்கு ஒரு 2 பேர் அதில் இருக்கக்கூடாதா? அது ஹிந்து தான் இருக்கணும் இல்ல, இஸ்லாம் அல்லாதவர், அது சீக்கியரா இருப்பாரு, பௌத்தரா இருப்பாரு, இருப்பாரு. என்னங்க இது கொடுமையா இருக்கு? ஒரு 12 பேர் இருக்கிற இடத்துல நான் வந்து பாதி அளவுக்கு சொத்து கொடுத்தவன் இருக்கிறேன். அப்ப 6 பேரை போட வேண்டி இருக்கு. 2 பேரையாவது போடுவோம்பா, அந்த சொத்துக்காக சம்பந்தப்பட்டவன் கேள்வி கேட்கட்டும். ரெண்டாவது நிறைய சொத்துக்களை செக்ஷன் 40 சொல்லி நீங்கள் வந்து இந்துக்களுடைய அந்த நிலங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு சொத்துன்னு அறிவிச்சுட்டா அவன் வந்து நடுத்தருவில் நிக்கிறான். அப்ப நியாயம் கற்பிக்கப்படணும்னு அவன் போனான்னா நேர வழக்குக்கு நீதிமன்றத்துக்கு போக முடியாது. அங்க இருக்கக்கூடிய வக்ஃபு ட்ரிபியூனலுக்கு போகணும் அல்லது வக்ஃபு போர்டுக்கு போகணும். அங்க ஒட்டுமொத்தமா இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. அபகரித்தது வக்ஃபு போர்டு, உட்கார்ந்து நியாயம் சொல்ல போறது இஸ்லாமியர்கள்னா அவனுக்கு ஒரு பயம் வருமா வராதா? அவங்க சொத்தை கொடுத்துட்டாங்க.
இந்துக்களிடத்திலிருந்து பறித்திருக்கிறார்கள். நீங்க பறிக்கிறது வேற, ஒருத்தர் அழிக்கிறது வேற. ரெண்டையுமே செஞ்சிருக்காங்கன்ற. இந்துக்கள் கொடுத்த சொத்து வக்ஃபுக்கு கொடுத்தாங்கல்ல, அதுக்கும் கணக்கு வழக்குகள் இல்லை. அதுவும் இன்றைக்கு ஆக்கிரமிப்பில் இருக்கு. அதை தட்டி கேட்பதற்கு இந்துக்கள் சொத்து கொடுத்தவன் போய் கேட்டா அதுக்கு நியாயம் கிடைக்கல. ஏன்னா எல்லாரும் இஸ்லாமியர்களா இருக்காங்க, எப்படி நியாயம் கிடைக்கின்ற நியாயமான கேள்வியை முன்வைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் செக்ஷன் 40 அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு சொத்தை பார்த்து இந்த சொத்து வக்ஃபு சொத்து என்று சொல்லிவிட்டால் உடனே அது வக்ஃபு சொத்தாகணும். என்னங்க அநியாயம்? ஒரு சொத்துக்கு பட்டா இருக்கும், சிட்டா இருக்கும், அடங்கல் இருக்கும். ஒன்றை அறிவித்து விட்டாலே அப்படின்னா அது எத்தேச்சை அதிகாரம். அது அரசியலமைப்புக்கு எதிரானது, நம்ம சிவில் வழக்குகளுக்கு எதிரானது. சிவில் வழக்கை இதுல போட முடியாது. அநியாயம். 2013 இந்த திருத்த சட்டம் வந்து இல்லையா, 2013 தானே அந்த திருத்த சட்டம் வந்து இல்லையா, அதுக்கு அப்புறம் அதற்கு முன்பாக இருந்த சொத்துக்கள் அதற்கு பின்பாக இருந்த சொத்துக்கள் பிரிக்க முடியுமா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். 1994 2013 இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திருத்த சட்டங்கள். இவை அனைத்துமே தங்கள் இஸ்லாமியருடைய வாக்கு வங்கி பெற வேண்டும் என்பதற்காக வக்ஃப் போர்டு என்கிற அந்த வாரியத்திற்கு பிற வாரியங்களுக்கு கொடுக்கிற அதிகாரத்தை விட அளவுக்கு அதிகமான அதிகாரத்தை கொடுத்து பல நிலங்கள் இந்துக்களுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிலங்கள், பல ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் திருச்சியில் நீங்க பாத்தீங்கன்னா திருச்செந்துறையில் இருக்கக்கூடிய அந்த 1200 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள கோவில் உட்பட இவை அனைத்துமே வக்ஃபு சொத்துன்னு சொல்லிட்டு அதே இங்க இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்கன்னா இது அந்த இந்து கோயில் கட்டுறதுக்காக இது நான் இஸ்லாமியர்களால் வழங்கப்பட்டது இடம். இது கேலியா தெரியலையா உங்களுக்கு? நகைச்சுவையா தெரியலையா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட அந்த கோவிலுக்கு நீங்க 50 ஆண்டுகளுக்கு முன்னால 100 ஆண்டுகளுக்கு முன்னால இது வக்ஃபு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அவன் பைத்தியக்காரன் நான் கேட்கிறேன். எங்க இஸ்லாம் வந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னால திருச்சிக்கு வந்துருச்சா? இல்ல, ஒரு மதமே வரல, ஒரு சட்டம் எப்படி வந்திருக்கும்? நீங்க எப்படி அப்ப யாருடைய இடம் அது? அநியாயம் இல்லை. நீங்க என்ன பிச்சை போடுறீங்களா இந்துக்களுக்கு? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமா இருக்கு, இது எவ்வளவு பெரிய மோசடியா இருக்கு. நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை இருக்கு, 2000 ஆண்டுகள் இருக்கக்கூடிய புனிதமிக்க அந்த கோவில் இருக்கு. அப்ப அந்த கோவில்ல ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால ஒரு தர்கா இருக்கு, சிக்கந்தர் அவுலியான் இருக்கு. அது யாரு கொடுத்தா? இன்னைக்கு நீங்க வக்ஃப்னு சொல்றீங்களா, அது யாரு கொடுத்தா? அன்றைக்கு இருக்கிற இந்துக்கள் கொடுத்தாங்க. மலையே சிக்கந்தர் மலை தான் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்க அது. அது முருகர் மலை இல்லையா? அது புனிதமிக்க கிரிவலம் சுற்றக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இல்லையா? அங்க வந்து மக்கள் பக்தியோடு பாடி கொண்டிருக்கிறார்கள், அவங்க வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பகுதி அன்றைக்கு ஒரு பெரியவர் இறந்துட்டாரு, எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு சிக்கந்தர் அவுலியாவுக்கு இடம் கொடுங்கன்னு சொன்னதுனால அந்த இந்து மக்கள் பெரிய தயவுதாட்சியம் காட்டி ஒரு கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க வழிபாடு செய்வதை தாண்டி இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக நாங்க ஆட்ட இருப்போம் மாட்ட இருப்போம் சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகளை இன்றைக்கு இந்த ஜவாஹிருல்லா போன்றவர்களும் எஸ்டிபி இந்த விசிக விடுதலை சிறுத்தை போன்ற பெரியர்கள் நவாஸ்கனி போன்றவர்கள் அங்க போய் மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டா கொடுமை இல்ல, அயோக்கியத்தனம் இல்ல? இது ஒரு இஸ்லாமியரை நான் தட்டி கேட்கணுமா வேண்டாம்? இது அது அவங்களோட வழிபாட்டு முறை. அது வழிபாட்டு முறை. இஸ்லாமியரோட வழிபாட்டு முறைனா உங்க பள்ளிக்குள்ள சாப்பிடுங்க, உங்க பள்ளி வாசலுக்குள்ள சாப்பிடுங்க, அது வழிபாட்டு முறை, ஏற்றுக்கொள்ளலாம். புனிதமிக்க திருச்செந்துறையில அல்லது திருப்பரங்குன்றத்துல அவர்கள் புனிதம் என்று நினைக்கக்கூடிய இடத்துல போய் நீங்க செய்வீங்களா? இல்ல, இது இந்த வழிபாட்டுல இது புனிதம், அந்த வழிபாட்டுக்கு அவங்க புனிதம் சொல்றாங்கல்ல. திரும்பவும் புரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த மலை என்னங்க கிரிவலம் வராங்களா இல்லையாங்க? அது உண்மைதானே. கிரிவலம் எதுக்கு வருவாங்க? ஒரு மலை புனிதம் என்றால் தானே கிரிவலம் வருவாங்க. அந்த மலையின் புனிதத்தை கெடுக்கும் விதமாக வேண்டுமென்றே ஆட்டை வந்து தோல்ல போட்டுக்கிட்டு 500 பேரை கூப்பிட்டுக்கிட்டு எஸ்டிபி என்ற அந்த தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பயங்கரவாத அமைப்புக்கு துணை போகக்கூடிய இவர்களும் அவர்களுக்கு துணை போகக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் தூண்டுதல்ல நீங்க போய் வம்புக்குன்னு நீங்க அறுப்போம் அப்படின்னா அன்றைக்கு பார்த்து இந்துக்களுடைய ஒரு புனிதமிக்க நாள்ல நாங்க அறுத்து பலியிடுவோம்னா தேவையில்லாத தூண்டுதலா இல்லையா? இது மதக்கலவரத்துக்கான அளவுகோலா இல்லையா? இந்த மதக்கலவரம் வரணும்னு திமுக நினைக்குது. 4-10 பேர் இஸ்லாமியர்கள் வெட்டி கொல்லப்படணும், அதை வச்சுட்டு பாத்தீங்களா மதவாத பிஜேபி சொல்லணும்னு திமுக நினைக்கிறது. அதன் மூலம் இஸ்லாமியர்களை பயமுறுத்தி இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காகத்தான் இங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனையும் எடுக்கிறது, இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக எடுக்கிறது. நான் கேட்கிறேன், உங்க இதே தொலைக்காட்சியில நீங்களே வந்து ஜவாஹிருல்லாவை கூப்பிடுங்க, ஆலு ஷானவாஸை கூப்பிடுங்க, நவாஸ்கனியை கூப்பிடுங்க, தமீமுன் அன்சாரி, யாரையாவது ஒருத்தர் எனக்கு முன்னால உட்கார வைங்க. உங்க பேரை சொன்னா வரமாட்டேன்றாங்க. பயம். நான் என்ன கேட்கிறேன், கருத்தியலா பேசுறவங்க ஏன் பயப்படணும்? கருத்தியலாக பேசக்கூடியவர்கள் அவர்கள் அவர் கருத்தை வைக்க போறாங்க, நான் என்னுடைய கருத்தை வைக்க போறேன். மக்கள் பார்த்து நியாயத்தை முடிவு செய்ய போறாங்க. அவங்க என்ன பாக்குறாங்கன்னா வேலூர் இப்ராஹிமோட பேச மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? பயம். நான் உண்மையை பேசுறேன், நான் ஆதாரபூர்வமான விஷயங்களை முன்வைக்கிறேன். அவர்கள் அவதூறுகளையும் அச்சத்தையும் இஸ்லாமிய மக்களுக்கு விதைக்கிறார்கள். அப்ப நேருக்கு நேர் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நீங்களே திருப்பங்குன்றத்துக்கு போனீங்க, கைது செய்யப்பட்டீங்க, திருப்பங்குன்றத்துக்கு போனீங்க, அதுவே ஒரு கலவரத்தை உண்டாக்க முயற்சின்னு சொன்னாங்க. அதாவது திருப்பரங்குன்றத்தினுடைய புனிதமிக்க மலையை மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டு கொதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களுடைய உணர்வுகளை இன்னும் அதிகமாக தூண்டுவது, வெறுப்பேற்றுவது மதக்கலவரம் வருமா?
அல்லது கொதிநிலையில் இருக்கக்கூடிய இரு சமூகங்களையும் சாந்திப்படுத்துவதற்காக ஒரு நல்லிணக்கமாக நான் சிக்கந்தர் அவுலியா தர்காவிற்கு போய் ஜியாரத் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டை முடித்துவிட்டு பிறகு அங்க இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு வந்து அங்கும் என் தொப்புள் கொடி உறவுகளான இந்து சகோதரோட ஒரு தரிசனத்தை முடிச்சிட்டு வெளியே வந்து இந்த நல்லிணக்கம் நாம் அனைவருக்கும் தேவை, நாம் பேசினா மத கலவரம் வரும். இதேதான் திருமாவளவன் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? தர்காக்கு போனாரு. தர்காக்கு போயிட்டு அப்புறம் திருமாவளவன் என்ன செஞ்சாரு? அவர் வழக்கம் போல இஸ்லாமியர்கள் பக்கம் ஒரு மாதிரியா ஏமாற்று வேலை செஞ்சுட்டு இந்துக்கள் பக்கம் வந்து வழக்கம் போல என்ன செஞ்சாரு? இழிவுபடுத்தினார் இந்துக்களை. புனிதமிக்க இந்துக்களுடைய திருநீர் வச்சுட்டு வந்தாங்க, அதை மட்டும் அப்படி நல்ல தெளிவா அழிச்சிட்டு எனக்கு வேர்வை வந்து வேர்வையில ஒரு மனுஷன் இப்படி அழிப்பான், வேர்வை வந்தா ஒரு மனுஷன் இப்படி அழிப்பான், இப்படி செல்போனை பார்த்துக்கிட்டு அப்படி அழிக்கிறதுக்கு பேர் வேர்வை அழிக்கிறதா? இல்ல, அது திருநீரை இழிவுபடுத்துவது, இந்துக்களின் புனிதங்களை இழிவுபடுத்துவது திருமாவளவனுக்கு புதிதல்லையே. இதே திருமாவளவன் கோவிலின் சிற்பங்களை பார்த்தது ஒரு அருவருக்கத்தக்கது என்று பேசியவர் தானே. அப்ப இவர் திருநீரை அழிப்பது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இதே கடந்த காலத்துல சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போயிட்டு இதே மாதிரி திருநீரை அழிச்சிட்டு வெளியே வந்தாலும் தானே. நான் என்ன கேட்கிறேன், நீ இந்துத்துவாவுக்கு எதிராக இருக்கிறா இல்ல இந்து நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறாய் என்றால் நீர் எதற்காக இந்த திருநீரை பூசணும்? எங்களுக்கு பிடிக்காதுங்க, நான் கடவுள் மறுப்பு கொள்கையில் உள்ளவன், நான் காட்டுமிராண்டி கொள்கையில் உள்ளவன், நான் திருநீர் பூச மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வர வேண்டியதானே. அதுதானே கொள்கை. நான் தான் கோவிலுக்கு போனேன், நான் பல கோவில்களுக்கு போறேன், நான் திருநீர் பூசுறேனா? நான் பொட்டு வைக்கிறேன். நீங்களே கோவிலுக்குள்ள உள்ள முழுவதும் அவங்களை அனுமதிச்சிடறாங்க, அனுமதிக்கிறாங்களா? ஏன் அனுமதிக்கல? நீங்க இப்ப இந்துக்கள் உள்ளாதவர் வரக்கூடாதுன்னு பல கோவில் இருக்கு. நீங்க சில கோவில்கள் அப்படி இருக்குன்னா அவர்களுடைய ஆகம விதி, ஒவ்வொருவருக்கும் விதி இருக்கு, அதை நம்ம மறுக்க கூடாது. உதாரணத்துக்கு பள்ளிவாசல் எல்லாரும் வரலாம், நீங்க தேவாலயங்கள் எல்லாரும் பள்ளிவாசல்களை பொறுத்த வரைக்கும் கூட உதாரணத்துக்கு நீங்க மக்காவுக்கு போனீங்கன்னா அங்க இந்துக்களுக்கு அனுமதி கிடையாது, எந்த மதத்தினருக்குமே அனுமதி கிடையாது. மதீனாவிற்கு போனீங்கன்னா இந்துக்களோ எந்த மதத்தினருக்கும் அனுமதி கிடையாது. அது ஒரு சில பள்ளிவாசல்கள், ஒரு சில கோவில்கள், ஒரு சில தேவாலயங்கள் சிறப்பு மிக்க ஆமா எல்லாருக்கும் அனுமதி கிடையாது. மக்கா மதீனா போன்ற ஒரு சில பள்ளிவாசல்கள்ல இந்துக்களுக்கோ பிற மதத்தினருக்கோ அனுமதி கிடையாது. இங்கேயும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பழனியில முருகன் கோவில் இருக்கிறது, அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு, அங்கெல்லாம் கிடையாது. மற்ற எல்லா கோவிலுக்கும் போகலாம். அதே மாதிரி நீங்க மக்கா மதீனாவை தவிர்த்து உலகில் உள்ள எந்த மசூதிக்கு வேணா போலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. இப்ப காலம் காலமாக ஒரு நம்பிக்கை சார்ந்து வைத்திருக்கிற விஷயத்துல நம்ம கேள்வி எழுப்புவது என்பது அது தவறான ஒரு முன்னுதாரணம். அதை நம்ம யாருமே செய்யக்கூடாது.